வணக்கம், வெல்கம் டு AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேப்சிகம் ரைஸ். கேப்சிகம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே இந்த ரைஸ் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 20 பல் போட்டுக்கிறோம். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். பூண்டு கொஞ்சம் லைட் கலர் மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயிலேயே. இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். அதுலேயே இப்போது முந்திரி ஒரு 10, கருவேப்பிலை, முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து அதையும் அந்த வதக்கிற பூண்டோட போட்டு வதக்கிக்கிறணும். முந்திரி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான். முந்திரி இல்லைன்னா நெடக்கல்ல கூட போட்டுக்கலாம். நெடக்கல்ல இல்லை முந்திரி எது வேணால் போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல், நம்மளோட இஷ்டம்தான் அது. இப்போ வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போடுறோம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் வெங்காயம். நல்ல சின்னதாக கட் பண்ணிங்கன்னா இது நல்லா சீக்கிரத்தில் வதங்கிடும். இது பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படின்னு. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அது நல்லா கொதித்த உடனே நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அந்த தண்ணியில் போட்டுறோம். அது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே வடித்து எடுத்துகிட்டு பச்சை தண்ணியை ஊற்றிட்டோம்னா அந்த அரிசி சாதத்து மேலே பச்சை தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சுக்கிறணும். அப்போ அரிசி சாதம் நல்லா உதிரியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து தக்காளி போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதக்கிக்கங்க தக்காளியை. இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. மஞ்சத்தூள் போடுறோம். கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தனி மிளகாப்பொடி அது ஒரு ஸ்பூன் போடுறோம். அதோட கரம் மசாலா அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சீனி ஒரு டீஸ்பூன் போடுறோம். இது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டியதில்லை. கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு இருக்கும், அதுக்காக தான் சீனி போட்டுக்கிறது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலாலாம் நல்லா கொதித்து வரப்போ தான் நம்ம கேப்சிகம் போட போகிறோம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ கேப்சிகம் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது குடமிளகா சீக்கிரம் வெந்துடும். இப்போது ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, மிளகு பொடி போட்டுக்கிறோம். மிளகு பொடி போட்டு கிளறி விட்டுக்கலாம்.
அதனால தான் மிளகாப்பொடி கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னா மிளகு பொடியும் போடுறதுனால காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடக்கூடாதுன்றதுக்கு கம்மியாக போடுறோம். இப்போ நல்லா வந்துடுச்சு. இனி நம்ம வேக வச்சு எடுத்த சாதத்தை அதில் போட்டு கிளறிடலாம். பாருங்கள், அரிசி சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நல்லா எல்லா பக்கமும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாதத்தை. இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம், அதில் தூவி கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கேப்சிகம் ரைஸ் ரெடி. குடமிளகா சாதம் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு காரமாக நான் கிழங்கு ஏதாவது வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நன்றி, வணக்கம்.